वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। बहिरन्तश्च भूतानामचरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थं चान्तिके च तत्। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थं चान्तिके च तत्। ओम नमो भगवते वेंकटेशाय. ஆத்மகுணங்கள், அதாவது ஆத்மாவை நாம் அறிவதற்கு நமக்கு உபகரணங்களாய் இருக்கக்கூடிய குணங்கள் என்று ஆரம்பித்து பகவான் 5 ஸ்லோகங்களினாலே அந்த குணங்களை விவரணம் செய்தான். எல்லாத்துலேயும் சில பேருக்கு ஒரு அலட்சியம் இருக்கும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்கும். கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அது ஓவர் கான்ஃபிடன்ஸாக போச்சுன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்டுறது. எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க இயலாமல் அது தடுத்து விடுகிறது, சாதிக்க முடியாமல் அதை தடுக்கிறது. அதுவும் இந்த மாதிரி ஆத்ம விஷயங்கள், சூக்ஷ்ம விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது ஒரு கர்வத்தை உண்டாக்கி ஆத்மாவை நாம் அறிய ஒட்டாமல் தடுத்து விடுகிறது. துரியோதனன், திருதராஷ்டிரன், கர்ணன் இது முதலானவர்களை நாம் பார்த்தோமேனால் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு எது பிரதான காரணம்? அவர்களுடைய கர்வம். அதிதானாத் பலிர்பத்தா அதிமானாத் சுயோதனஹா வினஷ்டோ ராவணோ லௌல்யாத் அதி சர்வத்திர வர்ஜயேத் என்று ஒரு பிரமாண வாக்கியம் சொல்லப்படுகிறது.
ஓவராக தானம் பண்ணுறேன்னு ஒரு லெவலுக்கு மேலே தானம் பண்ண ஆரம்பித்து பலி மகாராஜன் விழுந்தான். அதி தானாத் பலிர்பத்தஹா, தனக்கு மிஞ்சித்தான் தானமும் தர்மமும்னுவா. அதுக்கோசரம் தானம் பண்ணக்கூடாதோ தானத்தை தடுக்கணும்னா அர்த்தம் இல்லைங்க. அதி மானாத்து சுயோதனா, சுயோதனன்னா துரியோதனனுக்கு பேர். 5 கிராமத்தையாவது கூடப்பா, 5 பேருக்கு 5 கிராமத்தை கொடு. பாண்டவர்கள் 5 பேர் 5 கிராமம். கிராமம்லாம் என்ன சுவாமி, அந்த காலத்தில் கிராமம்ன்றது 100 வீடு 150 வீடு தான் மொத்தமே கிராமம். அந்த ஒரு 5 கிராமத்தை கொடுத்துருந்தாங்கன்னா பாண்டவர்களை பாட்டுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பா. அதெல்லாம் முடியவே முடியாது. ஊசி பண்ணலாம் கூட கொடுக்க மாட்டேன். என்ன இப்போ அவனுக்கு ஈகோ? 5 கிராமத்தை விட்டு கொடுத்ததினாலே அவனுக்கு நேர்ந்ததான கௌரவ குறைச்சல் என்ன? இதெல்லாமா தோத்துதான் அர்த்தம். இந்த வீண் பிடிவாதம்னு சில பேருக்கு உண்டு. அதை போகவே போகாது. அட்டமன்சின்னு சொல்கிறாரு. முடியவே முடியாது. 5 கிராமம் கூட கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியாக இப்படியாக ஆளாக்கும் தோலாக்கணும் குதின்னு குதிச்சா கடைசியில் என்ன ஆச்சு? எங்கேயோ போய் சேர்ந்து விட்டான். ஒன்றும் வாயே திறக்க முடியாது துரியோதனை பற்றி. நாம் அந்த மாதிரி துரியோதனனுடைய நிலை அங்கே தெரிகிறது. அதிமானாத் சுயோதனஹா. ஊரில் உலகத்தில் எத்தனையோ பொண்ணுகள் இருந்தா, இவனுக்கு பயந்து இருந்தா, இவன்கிட்ட காதலோடு இருந்தா, வேறு வழி இல்லாமல் இவன் பின்னாடி வந்தா. அந்த மாதிரி பெண்களை அனுபவிச்சார் ராவணன். கடைசியில் லோகமாதா ஜெகஜனனி சர்வேஸ்வரியான பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டா. தப்பு இல்லையா? வினஷ்டோ ராவணோ லௌல்யாத் அதி சர்வத்திர வர்ஜயே. அது மாதிரி ஒரு லெவலுக்கு மீறக்கூடாது. எல்லாத்தையும் ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஓவராக எல்லாத்தையும் தூக்கிட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். தபஸெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை சுவாமி. மேபி நமக்கு ஞானம் வந்திருக்கலாம். என்ன சொன்னாலும் எனக்கு இருக்கிற ஞானமே தனி, எனக்கு அதுதான் ஞானம், உனக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி சில பேர் சொல்லலாம். மேபி ஞானம் கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆத்மாவை அறியறது, ஆத்மாவை உணர்றது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு இந்த குணங்கள் திருப்பி 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 சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அமானித்தம் அவதம்பித்தம் அஹிம்சா சாந்தி. ஏன்னா சுவாமி இந்த ஸ்லோகத்தையே சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த ஸ்லோகம் அவ்வளவு உசத்தியான ஸ்லோகம். இது பல உயர்ந்த அனுபவங்களை நமக்கு தரக்கூடியது. அர்த்தம் மட்டும் இல்லை, அது ஒரு 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 செல்ஃப் ரியலைசேஷன். திருப்பி திருப்பி நான் வலியுறுத்தி சொல்வதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு குணத்தையும் நாம் எப்படி ப்ராக்டிஸில் கொண்டு வருது, அதுக்கு நமக்கு சோதனைகள் எத்தனை உண்டாகிறது, அந்த சோதனைகள்லேருந்து நாம் எப்படி நம்மை மீட்டெடுத்துக் கொள்வது. இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கச்சே அந்த மாதிரி அமைதியாக இருக்க முடியுமா? யோகிகள்லாம் எப்படி இருந்திருப்பா? கீழே பார்த்தோம், சுவாமி தேசிகன் திருமாளிகை வாசலில் செருப்பை கட்டி தொங்க விட்டதை கூட அவர் ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டார்னு நம்ம பார்த்துருக்கோம்னா, இதெல்லாம் நமக்கு ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுறதோ இல்லையோ அது தெரியாது. அது அவ்வளோ சுலபத்தில் சாத்தியம் இல்லைன்னு. ஆனால் இந்த குணங்களை ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த குணங்களை நாம் ப்ராக்டிஸில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பகிரந்தஸ்ச பூதானாம். இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தஞ்ச அந்திகே ச தத். ஆத்மாவானது பகிரந்தஸ்ச பூதானாம், பூத சூக்ஷ்மங்கள் இருக்கே, பூமி ஜலம் முதலான பூதங்கள் இருக்கே, அந்த பூதங்களுக்கு வெளியிலையும் ஆத்மா இருக்கும், அந்த பூதங்களுக்கு உள்ளேயும் ஆத்மா இருக்கும். அதுக்கு மேலே சரம் அச்சரமே வச்ச, சஞ்சாரத்துடன் கூடியதாகவும் இருக்கும், சஞ்சாரமற்றதாகவும் இருக்கும். சூக்ஷ்மத்வாத்து தர விஜ்ஞேயம். இங்கே தான் சிக்கல். அத்தியந்தம் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டது என்பதை மந்தமதிகளான மிருதுப்பிராயர்களான நம்மை போன்றவர்களாலே அறிய முடியாது. தூரஸ்தம் ததந்திகே. அமானித்துவம் முதலான குணங்கள் யாரிடத்தில் இல்லையோ அவர்களால் எத்தனை கஜகர்ணம் போட்டாலும் அவர்களுக்கு அது தெரியாது, அவர்களால் அது அறிய முடியாது. எவர்களிடத்தில் அமானித்துவம் முதலான குணங்கள் இருக்கோ அவர்களுக்கு அது சமீபத்தில் இருக்குது, ஈஸியாக அணுக முடியும். பகவானை பற்றி சொல்லும் பொழுது அணுகில் அணுகும் அகலில் அகுலும். மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம்னு பரமாத்மாவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இது.
தத் தூரே தத் அந்திகே என்ற உபனிஷத்து பகவானை பற்றி சொல்கிறது. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் என்று சொல்லியிருக்கிறோம். எனக்கு கடவுள் நான் பார்த்துருக்கேன், நான் கடவுளை நினச்சிட்டுருக்கேன், எனக்கு 24 மணி நேரம் கடவுள் சாட்சாத்காரம், இதெல்லாம் நடக்காது. எதுவுமே சரி கிடையாது, எதுவுமே நிரூபணம் கிடையாது. இப்போ என்னென்னா விஷயம், ஆத்மாவை ஒருவன் அறியணும்னா முதல்ல அடிப்படையாக தன்னுடைய இந்த குணங்களை எல்லாம் அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். ஓவராக மானம் பார்க்கிறானா, தனக்கு மானம் ஏற்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும், தன்னை கௌரவித்தாலும் தன்னை கௌரவிக்காட்டாலும், தன்னிடத்துல பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டாலும், புத்திரதார கிரகாதிகளில் பற்றுதல் இல்லாமல், அவர்கள் தன்னை நிந்தித்தாலும் அவர்கள் தன்னிடத்தில் பிரீத்தியோடு இருந்தாலும், என்ன ஸ்டேட்டஸ்லையும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது. சமீபத்தில் கூட நீங்கள் வலைத்தளங்களில் பார்த்துருக்கலாம், இமயமலையில் ஒரு தபஸ்வி, அந்த கேதார்நாத் இடத்துல ஒரு தபஸ்வியை காமிச்சிருக்கா. அப்படியே பனி புயல் வீசுறது, அப்படியே உட்காந்துருக்கார். அவர் மேலெல்லாம் அந்த பனி அப்படியே வெண்பனி மூடுறது. என்ன விளையாட்டா, ஐஸு, எப்பேற்பட்ட பனி அது, நம்மளெல்லாம் உட்கார முடியுமா, நினைக்க முடியுமா? எத்தனை கோட்டு போட்டுனாலும் எத்தனை சூட்டு போட்டுனாலும் அந்த பனி புயலில் நம்மளால் நிற்க முடியுமா? அப்போ தேகத்தை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பா. ஆத்மா தியானம்ன்றது அவளுக்கு எப்பேற்பட்ட ஒரு சித்தியை கொடுத்துருக்கும். விதுரன் முதலான மகா ஞானிகளை பற்றி நாம் பார்க்கலாம் மகாபாரதத்தில். விதுரர் ஒரு பெரிய ஆத்ம ஞானியாக ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் அதுவும் அந்த விதுரருடைய நிர்யாணம்ன்றதான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்க. தர்மபுத்திராதிகள்லாம் விதுராதிகளை தேடி வரா. அந்த விதுரன் அந்த சமயத்தில் கூட்டமாக இருக்கார். கடைசியில் அவரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறார் தர்மபுத்திரர். அவரை பின்னாடி தேடிட்டு போனால் அப்படியே நிற்கிறார் விதுரர். அவருடைய உடம்பு சுக்கு மாதிரி உலர்ந்து கிடக்கிறது. இந்த சால்வை சரியாலனா நமக்கு என்ன சுவாமி சரியா இல்லையா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். இந்த திறமன் காப்பை சரியாலனா, என்னடா திறமன் சரியா இல்லையே அப்படின்னு எப்பொழுதும் நமக்கு தேகத்தினுடைய சிந்தனையாகவே இருக்கு. உட்கார முடியல, நிற்க முடியல, பேச முடியல, ரொம்ப அடிக்கடி தாகம் எடுக்கிறது அப்படின்னு இந்த தேகத்தை போஷிக்கிறது, தேகத்திற்கு தேவையான காரியங்களை பண்ணுறதுன்னு கண்டினியூஸாக தேகம்னு அந்த தேகத்தையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே அதிலே நம்ம வெளில வரோம்? எப்படி நம்மளால் அதை மீட்டுக்க முடிகிறது? இன்ஃபேக்ட் நமக்கு தேகம் வேறு ஆத்மா வேறுன்னு தெரியறது. இத்தனை அத்தியாயம் கீதை காலக்ஷேபம் பண்ணியிருக்குமே, 13 அத்தியாயம் வந்துட்டோமே கீதையில். ஆனால் அமானித்துவம் அதம்பித்துவம்ன்றது வரல. என்னை கூப்பிட மாட்டேன்றியா, என்ன சொல்ல மாட்டேன்றியா, உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டியா, என்னை ரிசப்ஷனுக்கு சரியாக ரிசீவ் பண்ணியா, நான் வந்த வழி எனக்கு சரியாக வெத்தலை பாக்கு கொடுத்தியா அப்படின்னு என்ன கோபம் வருது, என்ன கற்றுறோம், ஏன் பணம் கொடுக்கலன்னு கேட்குறோம். வேடிக்கையாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஆற்றுல வேதபாராயணம் வச்சுருக்கான். அந்த வேதபாராயணத்தில் எல்லா சுவாமிகளும் வந்து உட்காந்துட்டுருக்கான். இவர் ஒருத்தர் நல்ல பண்டிதர், வேதபாராயண பண்டிதர், நல்ல வேதாத்தியானம் பண்ணினவர். அவரும் அந்த பண்டிதர் வந்தார். அந்த வேதபாராயணம் முடிஞ்சது, எல்லாருக்கும் சம்பாவனை பண்ணினான், வெத்தலை பாக்கு கொடுத்தான். இந்த பண்டிதருக்கு கோபம் வந்தது. கோபத்தோடு வெளியேறி விட்டார், வெளிநடப்பு செய்து விட்டார். ஒருத்தர் கேட்டார், என்ன சுவாமி கோபத்தோடு எங்கே போகிறேன்னார். பின்ன என்ன சுவாமி, காசு பணத்துக்கு ஆசைப்படாதவன், பிறரை தூஷிக்காதவன், வித்யா கர்வம் துளி கூட இல்லாதவன், அப்படி இருக்கிற வேதாத்தியனத்தை பரிபூர்ணமாக பண்ணியிருக்கிற எனக்கும் ஒன்றுமே தெரியாது, ஒக்க புத்து, வயத்த கீழினா ஒரு அக்ஷரம் கூட தெரியாது, பக்கத்தாத்து கோவிந்தன், அவனுக்கும் ஒரே சம்பாவனையா, வேதம் படித்து காசு பணத்துக்கு ஆசைப்படாமல் ஆத்மகுண சம்பன்னனாக சாஸ்திரஜனாக இருக்கக்கூடிய யாரையும் தூஷிக்காத எனக்கோ ஒன்றுமே தெரியாதவனா, எதுவும் புரிஞ்சுக்காத ஒரு சந்தியை சாவித்திரி கூட கிடையாது, சந்தியானம் கூட பண்ண மாட்டான், ஹரிஹி ஓம்னு ஒரு ஸ்வரத்தோட வேதத்தை சொல்லி ஆரம்பிக்க தெரியாது, அப்பேற்பட்டதான பக்கத்தாது கோவிந்தனுக்கும் ஒரே மாதிரி சம்பாவனையா? ஒரு வியவஸ்தை இல்லை, ஒரு தராதரம் இல்லை, இப்படித்தான் பண்ணுவாளா? அப்போ ஆத்மகுணத்தோடு கூடிய எனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? இத்தனை போடு போடுறாரு இந்த சுவாமி, இவர் ஆத்மகுண சம்பன்னரா? இதுவா ஆத்மகுணம்? இந்த ஆத்மகுணத்துக்காக இவ்வளோ பிரச்சனை. அவனுக்கு சம்பாதனை பண்ணானா பண்ணாட்டானா, உனக்கு சம்பாதனை பண்ணாட்டானா, உனக்கு வந்தா என்ன பண்ணானா, நீ என்ன பண்ணணும்? அதை கர்மயோகமாக நினச்சின்னு பண்ணிட்டு வந்துட வேண்டியது தானே, ஏன் பண்ணல? வாசிச்சுட்டா போறாது, விஷயம் தெரிஞ்சுட்டா போறாது, எதையுமே பிராக்டிஸில் கொண்டு வரத்துக்கு பிரயத்தனப்படணும். அது இல்லைன்னா சோபிக்கா.
அது இல்லைன்னா பிரயோஜனப்படாது. அந்த பிரயோஜனம் அதை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். வாசிச்சுட்டா போருமா? சுணப்புச்ச விவானர்த்தம்னு கீழே திருஷ்டாந்தம் பார்த்தோமே, நாய்க்கு கூட வால் இருக்குன்னா அந்த வால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி நம்முடைய பாண்டித்யம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. அப்போ ஆத்மாவை பகிரந்தஷ்ட பூதானாம், உள்ளேயும் வெளியிலையும் ஆத்மஸ்வரூபமானது பஞ்சபூதங்களுக்கு உள்ளேயும் சஞ்சரிக்கும், வெளியிலையும் இருக்கும். சஞ்சாரத்தோடு கூடியதாக இருக்கும், சஞ்சாரம் இல்லாததாகவும் இருக்கும். அதாவது முக்தாத்மா சசரீரகனாகவும் இருப்பான், அசரீரகனாகவும் இருப்பான். முக்தன் மோட்ச தசையில் ஷரீர சம்பந்தத்துடன் கூடியவனாக இருப்பான், ஷரீர சம்பந்தம் இல்லாதவனாகவும் அந்த முக்தாத்மா இருப்பான். அப்ப ஷரீரத்துடன் கூடிய பொழுது பூதங்களுக்கு உள்ளே இருக்கிறான் என்று பொருள். ஷரீரங்களுக்குள்ளே, அந்த பூதங்களுக்குள்ளே இருக்கான் என்பதாக பொருள். ஷரீரம் இல்லாத பொழுது அவன் வெளியில் இருக்கான். அதாவது பத்த தசையில், பத்தன் முக்தன் நித்தியன் 3 பேர் பார்த்தோம் இல்லையோ, பத்த தசையில் ஜீவாத்மா கர்மத்தாலே உண்டான சரீரத்துக்குள்ளே இருக்கான். முக்த தசையில் அவன் கர்மகிருத்தமான சரீரம் இல்லாமல் இருக்கிறான். அப்படி பொருள் பண்ணணும். ஏன்னா பத்த தசையில் ஜீவாத்மாவுக்கு கர்மபல போக்திருத்தம்ன்றது சரீரத்வாரா தான் உண்டாருது. சஸ்வராட் பவதின்றது ஸ்ருதி வாக்கியம். சஸ்வராட் பவத்தின்னு அர்த்தம் அகர்மவசியோ பவதி. அவனுக்கு கர்மவசியத்துவம்ன்றது கிடையாது, கர்ம போக்திருத்தம்ன்றது கிடையாது. எங்க? மோட்சத்தில். ஸ்வராட் பவத்தின்றதுக்கு தாத்பரியம் என்ன? அகர்மவசியா. அவன் ஜாலியாக இருக்க போகிறான் மோட்சத்தில். ஏன்னா கர்மா இருந்தால் தானே இந்த பிரச்சனை. கர்மா இருந்தாலும் தேக சம்பந்தம், கர்மா இருந்தால் தானே தேக சம்பந்தத்திலான அனுபவம். சொர்க்கம் நரகம் சுகம் துக்கம் எல்லா அனுபவங்களும் எதனால்? கர்மாவனால் தான் ஏற்படுது. இப்போ அகர்ம விஷயத்தை வந்துட்டுனா எல்லாம் விட்டு போயிடும், எல்லாம் விட்டு போயிடும். அதான் முக்தன்றதுக்கு அர்த்தம் சஸ்வராட் பவதி. ஸ்வராட் என்றால் சக்கரவர்த்தி. என்ன சக்கரவர்த்தி? அகர்மவஷ்யா. அந்த மோட்சம்ன்றது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கறது தெரியுமா? அது என்னமோ நமக்கு அதில் மட்டும் ஒரு ஆசை வரவே மாட்டேங்குது. எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும், எவ்வளவு விசேஷமாக அதை சொன்னாலும், அதனுடைய மேன்மையை நாம் காண்பித்தாலும், இன்னமும் நமக்கு பிரகிருதி மண்டலத்தில் தான் ஒரு ஆசை. தங்கத்துடைய விலை ஏறிடுதா இறங்கிடுதா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஏறிடுதா இறங்கிடுதா, என் பிள்ளை உத்தியோகத்துக்கு போனானா போலையா, என் பொண்ணு உத்தியோகத்துக்கு போனானா போலையா, எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், அமெரிக்காவில் போனால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்தியாவில் இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்கலாம், அப்புறம் என்னுடைய பிள்ளை புத்திரன், அப்புறம் வீடு வாசல், இதில் நமக்கு மேலே 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 ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. அந்த மோட்சானுபவத்தில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. என்னதான் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகள், ஆழ்வாருடைய அருளி செயல்களை வாசித்தா என்ன, ஆச்சாரியர்களுடைய அருளி செயலை வாசித்தா என்ன, அவள்லாம் ஆசைப்பட்டு அவள் பொங்கி பிரவகித்து அப்படி அனுபவித்து உருகி பாடினா என்ன, என்னமோ ஒட்டகத்துக்கு வெல்லம் கொடுத்தா அதுக்கு துளி கூட ருச்சியே இல்லாமல் சப்புன்னு சாப்பிட்ற மாதிரி நாம் அந்த ஒரு சுவையான விஷயங்களை கூட மோட்சத்தின் அனுபவமாக நினைக்காமலேயே போயிட்டு இருக்கும். ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி ராமானுஜருடைய கத்தியத்ரயத்தை வாசித்து பாருங்களேன். வைகுண்ட கத்தியம்னு ஒரு கத்தியம் அருளி செய்திருக்கார். சின்ன புஸ்தகம் தான் அது. அந்த வைகுண்டத்தினுடைய மேன்மையை வர்ணிக்கிறார். இப்போ ஒருத்தர் சிங்கப்பூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால், அப்படியா சிங்கப்பூரா அப்படி இருக்குமான்னு கேட்குறோம். அமெரிக்காவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம், சூப்பர் எக்ஸலண்ட், சி அவர் இந்தியா இஸ் வெறும் ஒரே அக்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடனே ஆசை வருது, ஒரு நாள் சிங்கப்பூர் போகணும், சிங்கப்பூர் போய் அந்த ஓப்பன் காரில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும், அமெரிக்கா போகணும், நயாகரா ஃபால்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வருது. அந்த மாதிரி வைகுண்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு, ஆசையே வர மாட்டேங்குது. அப்படியா அப்படின்னு கேட்குறோம். ஒன்றுமில்லை, சாதாரணமாக ஒரு திரைப்படத்தை ஒருத்தர் பார்த்துட்டு வந்து அந்த திரைப்படத்தை குறித்த கதை சொன்னாலே நமக்கு அப்படியே ஆச்சரியமாக வருது. சில திரைப்படங்களில் பார்ட் 1 வேறு, பார்ட் 2 வேறு, பார்ட் 1 சஸ்பென்ஸ் வேறு, பார்ட் 2 சஸ்பென்ஸ் வேறுன்ற வச்சுட்டுருக்கா. அப்படியெல்லாம் கவனிக்கிறோம் நாம். ஆனால் இது எப்படி கவனிக்கிறது? வெரி பேத்தட்டிக். த சிச்சுவேஷன் இஸ் வெரி பேத்தட்டிக். எவ்வளவு நூல்கள், எத்தனை அற்புதமான விசேஷங்கள். ஆழ்வார் மோட்சம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருக்கோவில்களில் நடைபெறும். மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியிலேருந்து ஆரம்பித்து அத்தியன உற்சவம் நடைபெறும். பின்னாடி பகல் 10 10 அந்த சுக்லபக்ஷ ஏகாதசியை முன்னாடியாக வச்சுட்டு முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாள் நடத்துவாள். ரொம்ப கிராண்டாக நடக்கும் அந்த உற்சவம். அதில் கடைசி நாள் ஆழ்வார் மோட்சம்னு பேர், நம்மாழ்வார் திருவடி தொழுதல்னு பேர் அந்த உற்சவத்துக்கு. சூழ்விசம் பனிமுகள் தூரிய முழக்கின ஆழ்திரல் அலைகடல் கையெடுத்து ஆடின என்று
தான் வைகுண்டத்திற்கு போகும் பொழுது ஆழ்வாருக்கு சென்ட் ஆஃப் பண்ணுவான். ஆழ்வாருக்கு சென்ட் ஆஃப் பண்ணுவோம். இந்த பிரகிருதி மண்டலம் ஆழ்வாரை எப்படி சென்ட் ஆஃப் பண்ணுறது, அங்கே இருக்கிற நித்திய சூரிகள் அவள்லாம் ஆழ்வாரை எப்படி ரிசீவ் பண்ணுறா, எப்படி ஒரு ரெட் கார்பெட் ராயல் ரிசப்ஷன் ஆழ்வாருக்கு கிடைத்தது என்பதை ஆழ்வார் 10 பாசுரங்களாக சொல்லுவார். அப்போ ஆழ்வார் அப்படியே கையில் எழுந்திரள பண்ணி கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சேர்ப்பா. அந்த பாசுரம் அனுசந்தானம் அப்படியே ஆழ்வார் பெருமாள்கிட்ட எழுந்தெழுவது, அங்கே பெருமாள் திருமாமணி மண்டபம்ன்றதான அந்த இடத்துல எழுந்தெழுக்கிறது, அதெல்லாம் பார்த்தாலே ஒரு கூஸ் பம்ஸ் வரும். ஒரு கூஸ் பம்ஸ் வரும். பா எப்படி இருக்கு நமக்கு இங்கேயே இந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னா இதே மோட்சத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கும்? அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர், அதுக்கு கதி சிந்தனம்னு பேர். சுவாமி தேசிகன் ஹவு டு ட்ராவல், நீ ஒரு நாள் ட்ராவல் பண்ண போகிற அந்த ரூட்டில், அந்த ட்ராவல் பண்ண போகிற ரூட், இப்போ நான் இன்னும் 2 மாதம் கழித்து யூஎஸ் போகிறேன், எனக்கு விசா கிடச்சி கொடுத்து அப்படின்னா, நான் இங்கேருந்து முதல் ஃப்ளைட்டு, இந்த ஃப்ளைட்டுக்கு அப்புறம் கனெக்டிவ் ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டை பிடிச்சி நான் அங்கே போகணும், அப்புறம் அங்கேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கணும், சரி பேக்கேஜ் செக்இன்லாம் பண்ணி எடுத்துக்கணும், அப்புறம் அங்கே வருவா, அவள் கார் வச்சு அழைச்சின்னு போவா, இந்த ஊருக்கு போவேன், அந்த ஊருக்கு போவேன், அங்கே இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன், இங்கே இருக்கிறதெல்லாம் பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன், அப்படி பார்ப்பேன், அங்கே போய் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸை பார்ப்பேன் அப்படின்னு 2 மாதம் கல்யாணத்திற்கு நாள் குறித்து எண்ணும் பிரம்மச்சாரியை போலேன்னு தேசிகன். ஒரு பையன் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, ஃபார்ச்சுனேட்லி அவனுக்கு நல்ல பொண்ணு கிடச்சிடுத்து, குலவதியா குணவதியா ரூபவதியா ஒரு பொண்ணு கிடச்சிடுத்து, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இன்னும் 35 டேஸில் அவனுக்கு கல்யாணம்னா டெய்லி ஆஹா இன்னும் 34 டேஸ் தான் இருக்குது, இன்னும் 33 டேஸ் தான் இருக்குது, இன்னும் 32 டேஸ் தான் இருக்குன்னு அந்த கல்யாணத்துக்கு நாள் குறித்து அதை கவுண்ட் டவுனில் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க பிரம்மச்சாரி இல்லையா? அதை கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பானோ இல்லையோ, அந்த மாதிரி தான் நாம் மோட்சத்துக்கு போகிற நாளை எதிர்பார்த்துட்ருக்கணும். அதை நினச்சிட்டு இருக்கணும். கதி சிந்தனம் என்று பெயர் இதற்கு. பிரம்மசூத்திரத்தின் 4வது அத்தியாயத்தில் 3வது 4வது பாதத்தில் இந்த ஜீவாத்மா சென்று அங்கே பகவானை அனுபவிக்கக்கூடிய பிரகாரங்கள், அந்த வழிமுறைகள் காண்பிக்கப்படுகின்றன. பகிரந்தஸ்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வா ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் ச அந்திகே ச தத். முக்தாத்மா ஷரீரத்துடன் கூடியவனாகவும் இருக்கலாம், அவன் ஷரீர சம்பந்தமற்றவனாகவும் இருக்கலாம். அதாவது பத்த தசையில் அவன் ஜீவாத்மா ஷரீர சம்பந்தத்துடன் ஷரீரத்திற்குள்ளே இருக்கிறான். முக்த தசையில் அவன் அந்த தேகத்தை விட்டு பூதங்களை விட்டு வெளியேறிவிட்டான். ஷரீரத்தில் இருக்கும் பொழுது அச்சரம் சரமே வச்ச, ஷரீரம் இருந்தால் தான் காலால் நடந்து செல்வது, கண்ணால் பார்ப்பது, வாயால் பேசுவது, நாக்கால் சுவைப்பது என்பது ஏற்படும். ஷரீரம் இல்லாத பொழுது காலால் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காலால் நடக்க மாட்டானே, அப்போ எப்படி நடப்பான்? சங்கல்ப மாத்திரத்தினாலே போவான். சங்கல்பாதேவ, அவனுடைய சங்கல்பத்தினால முடியும். சயதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பாதேவ தஸ்ய பிதராஹா, உபனிஷத் வாக்கியம் ஸ்ருதி காமிக்கிறது. இந்த ஊருக்கு போனோம், அந்த ஊருக்கு போனோம், அப்படி போனோம், இப்படி போனோம் அப்படின்னு கேட்டால் பஸ்ஸை பிடிச்சி போகணும், ட்ரெயினில் போகணும், டாக்ஸியில் போகணும், காரில் போகணும், ஃப்ளைட்டில் போகணுன்ற அவசியம் கிடையாது. சங்கல்பம் இருந்தாலே போகிறோம். இப்போ பகவான் இரண்யகசிபு வீட்டு தூணுக்குள்ளே எப்படி வந்தான்? அதனுடைய சங்கல்பத்தினால இருந்தான். வியாபித்தானோ இல்லையோ? தசரதனுக்கு பிள்ளையா பெருமாள் எப்படி பிறந்தான்? அதனுடைய சங்கல்பத்தினால பிறந்தான். சங்கல்பம் சங்கல்பாரேவ ஆஸ்ய பிதரஹா சமுத்திஷ்டந்தி. சங்கல்பத்தினாலே அவைகள் உண்டாக்கப்படுகின்றன. நடந்து போய் தான் ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வாயால் பேசித்தான் ஒன்று தான் நிரூபணம் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அடுத்தது தத்துன அர்த்தம் யாவற்றையும் அறிவதும் எதையும் செய்யும் திறன் பெற்றதானது எது? ஆத்ம தத்துவம். சூக்ஷ்மத்வாது அவிஜ்ஞேயம். ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே தான் இருக்கு. ஆனால் அறிவிலிகளாலே, ஆத்ம தத்துவ ஞானம் அற்றவர்களாலே தேகத்துக்குள்ளே இருப்பது ஆத்மா, அந்த தேகத்தை நியமனம் செய்வது ஆத்மா, அந்த தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறுபட்டது என்பது அவர்களால் அறிய முடியாது. அவள் என்ன பண்ணுவா பாவம்? அவளுக்கு என்ன பண்ணுறது? அவள் நித்திய பகவத்கீதை கேட்குறாளா இல்லை கேட்டால் அவளுக்கு புரிஞ்சிட போகிறதா? அவள் கேட்குற அன்றைக்கி பகவத்கீதை ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஐயோ பகவத்கீதை இவ்வளோ டஃப்பான்ருவா. முன்னாடி கேட்டிருக்க மாட்டா, பின்னாடி கேட்டிருக்க மாட்டா.
தத் தூரே ததந்திகே உபனிஷத் பகவானை சொல்லித்து. ஆராய்ச்சிக்கு எட்டாதவன் அன்புக்கு எட்டுவான். கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுன்னா பண்ணிய பெருமா என்ன ஆழ்வார். கட்டினான கட்டுப்பட்டான். அப்படி கட்ட முடியுமா? அவனை கட்டிட முடியுமா? கட்டுப்பட்டான். சத்ரோஹோ அப்ரகம்பியோபி லகுத்துவ மகமத் கபேஹே. இந்த லக்ஷ்மணன் கீழே விழுந்துட்டான் சுவாமி. அவனை அசைச்சி பார்த்தான் ராவணன், தூக்கிறதுக்கு முடியல. அதே சமயத்தில் அனுமான் வந்தார். அழகாக ஒரு யானை தாமரத்தண்டை தூக்குற மாதிரி அழகாக தூக்கிட்டு போனார். எப்படி முடிஞ்சது? அதான் லகிமா கரிமா என்பதாக சொன்னார்கள். அவனுக்கு அந்த அனுபவம் இருக்கணும். பரமாத்மாவை, அதாவது லக்ஷ்மணனை உபாசிக்கக்கூடியவனாக இருக்கணும். ராவணன் லக்ஷ்மணனுக்கு தீங்கிழைப்பதற்காக அவனை கேரி ட்ரை பண்ணான். தூக்க கூட முடியல, அசைக்க கூட முடியல. ஹனுமான் லக்ஷ்மணன் அழைச்சிட்டு போய் சிகிச்சை பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அழகாக தாமரை தண்டு வரி தூக்கிட்டு போனான். இந்த வித்தியாசங்கள் இருக்குது. அணுகில் அணுகும் அகலில் அகலும். தத் அப்போ சூக்ஷத்தார் அவிஜயம். அப்போ ஜீவாத்மா எங்கே இருக்கான்? தேகம் உடம்பு தின்றார் என்பதாக பெயர். தேகத்தையே ஆத்மாவாக நினைத்து கொண்டிருப்பார்கள். நம்மாழ்வார் இடத்துல மதுரகவி ஆழ்வார் கேட்டவுடனே நம்மாழ்வார் பதில் சொன்னார், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்பது சம்பிரதாயத்தினுடைய மிக உயிரான வார்த்தை. அது உடம்பு தின்றார் என்று பெயர் அவளுக்கு. அதாவது தேகத்தையே ஆத்மாவாக நினச்சிட்டு இருப்பான். அந்த உடலை காட்டிலும் வேறுபட்டதுன்றது அவளால் சூக்ஷ்மமாக தெரிஞ்சிக்க முடியாது. இன்னொன்று, ஆத்மான்றது வேற, உயிர்ன்றது வேற. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆத்மான்றது வேற, உடல்ன்றது உயிர்ன்றது வேற. உயிர்ன்றது உடலுடைய சம்பந்தத்தினால ஏற்படக்கூடியது. ஆத்மாவுக்கு உடலுடைய சம்பந்தம் இல்லைன்னா அப்போ உயிர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அச்சேதனம் அது, சேத்தனம் புரிஞ்சுக்கணும். அச்சேதனம்னா சரீரம், அறிவற்றது. சேதனம்னா ஒரு அறிவுடையது என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு தேகத்தினுடைய சம்பந்தம் ஏற்படச்சே பஞ்ச பிராணங்கள் உண்டாவதினாலே அது உயிர். வேற ஆத்மாவுக்கு தேகத்துடைய சம்பந்தம் இல்லாமல் போயிடுது அப்படின்னு கேட்டால் சரியா போச்சு. அப்ப தூரஸ்தம் சூக்ஷ்மத்வாத் அவிஜ்ஞேயம். அது அத்தியந்தம் சூக்ஷ்மம் என்பதினாலே சம்சாரிகளினால் உடலை காட்டிலும் அது அத்தியந்தம் வேறுபட்டது என்பதை அறிய முடியாது. அடுத்தது தூரஸ்தம்னு அர்த்தம், அமானித்துவம் முதலான ஆத்ம குணங்கள் எவர்களிடத்தில் இல்லையோ அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. என்னுடைய ஆத்மா தானே சார். ஒருத்தர் சொல்கிறார், உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும். ஃபுட் கண்ட்ரோல் இருந்தால் தான் உன்னுடைய உடம்பை நீ காப்பாற்ற முடியும்னா, என் உடம்பு தானே இது, என் உடம்பு தானே இது, என்ன பெருசாக என்ன பண்ணிட முடியும்? என் கண்ட்ரோலில் தானே இருக்குது. நான் இருக்க ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணோம். நான் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணாமலேயே நான் இருக்கேன் அப்படின்னா அப்போ உடம்புல காம்ப்ளிகேஷன் அதிகமாக போயிடும். நீ என்ன பண்ணாலும் உன்னால் உன்னுடைய உடம்பு வியாதி சூழ்ந்திருப்பதை கட்டுப்படுத்த முடியாது. அந்த மாதிரி என் ஆத்மா தானே, நான் தானே பார்க்கணும். எனக்கு என்னத்துக்கு அமானித்தம் முதலான குணங்கள் வேணும்? என் ஆத்மாவை நான் பார்த்துட்டு போகிறேன். என் ஆத்மாவை நான் பார்க்குறதுக்கு இன்னொருத்தருடைய சப்போர்ட் தேவையில்லையே, இன்னொருத்தருடைய தானே ஒரு அனுமதி எனக்கு தேவையில்லையே, நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னு நினச்சா எப்படி முடியும்? பண்ணவே முடியாது, வரவே வராது, சித்திக்கவே சித்திக்காது. அதனால் தூரஸ்தம் அமானித்தம் முதலான ஆத்ம குணங்கள் இல்லாதவனுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும். அந்திக்கே கர்வம் இல்லாமல் இருக்கிறது, டம்பம் இல்லாமல் இருக்கிறது. ஆத்ம குணங்கள் யாரிடத்தில் நிறைந்திருக்கிறதோ அப்பேற்பட்டவர்களுக்கு ஆத்மா வெகு சமீபத்தில் அறியக்கூடியதாக இருக்கிறது. என்னப்பா தேகம் எப்படி இருக்குது சுவாமி? ஆரோக்கியமாக இருக்கேன். எப்படி இருக்கு? ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஓவராக ஆயில் சாப்பிட்றதில்ல, ஓவராக சுகர் சாப்பிட்றதில்ல, அப்படிலாம் பார்த்துருங்க. ஓகே குட், இதை அப்படியே மெயின்டைன் பண்ண. நடுவில் புத்தி போச்சுன்னா மாறி போச்சுன்னா என்ன ஆகிடும்? ஜாகிரதை. மனசுன்றது ரொம்ப இஷ்டம் கஷ்டம், அதை இழுத்துன்னு போயிடும். எந்த சைடில் வேணால் அந்த மனசு இழுத்துன்னு போயிடும். அதுலேருந்து நம்ம வீட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது. ஜாகிரதையாக நாம் இருந்து கொள்ள வேண்டியது அப்படின்னார். இப்படி பகிரந்தச்ச பூதானாம் அச்சரம் சரமேவச்ச சூக்ஷ்மத்வாதர விஜ்ஞேயம் தூரஸ்தஞ்சாந்திகே ச தத். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பகிரந்தஸ்ச பூதானாம் பகிரந்தஸ்ச பூதானாம் சரஞ்சரமேவ ச அச்சரஞ்சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் சூக்ஷ்மத்வாத் ததவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். தூரஸ்தம் சாந்திகே ச தத். இப்பொழுது
நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். बहिरन्तश्च भूतानामचरञ्चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थं चान्तिके च तत्. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇನು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು, ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು, ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು, ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು, ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ, ಹೊರಗೆ ಮಿಲ್ದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು,
ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದೀರ್ಯಾ. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ